வணக்கம். எம்ஜி கிச்சனின் இன்றைய சமையலில் தக்காளி மோர் குழம்பு செய்ய போகிறோம். இந்த தக்காளி மோர் குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடவும் சூப்பராக இருக்கும். அதே சமயம் இட்லி, தோசை, சப்பாத்தியோடவும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க இந்த மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், கூடவே ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 4-5 வெந்தயமும் சேர்த்துட்டு ஒரு 2-3 காஞ்ச மிளகாவும் சேர்த்து இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு 10-15 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுடலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் 2 தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்சி ஜார் அலசி ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நல்லா கொதித்து தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தயிர் இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலந்து வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துடலாம். இந்த மோர் குழம்புக்கு புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா சூடானால் மட்டும் போதும், கொதிச்செல்லாம் வரக்கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே இந்த மாதிரி எண்ணெய் மேலே மிதந்து வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான தக்காளி மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி மோர் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சுவைக்கட்டும், ஆரோக்கியம் பெருகட்டும். நன்றி.